பிரபல யூடியூப் வந்து பியர் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்து பேட்டி கொடுக்க சொல்ல விஜய் அவர்கள் வந்து கைது செய்யணும், ஏன் அவங்க இவங்க கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து விஜய் வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் கூட அடிச்சு விட்டுருக்காங்க. கண்டிப்பாக அரசு ஏற்கனவே சிலர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மேற்கொண்டு புலன் விசாரணையின் போது கூடுதலாக வேறு யார் மீது வழக்கு தொடுப்பது என்று காவல்துறையினர் முடிவு செய்வார்கள். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்தின் அறிக்கை வந்த பிறகு அரசு அது குறித்து முடிவு செய்யும் என்று நான் நம்புகிறேன். விஜய் அவர்கள் இந்த நிமிடம் வரையில் அந்த வழக்கிலே எஃப்ஐஆரிலே சேர்க்கப்படவில்லை. அப்படி இருக்கிற போது அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோருவதிலே அர்த்தமில்லை. அவருக்கு இதில் வேறு வகையில் தொடர்பு இருக்கிறது என்று அரசு கருதினால், காவல்துறை கருதினால் சட்டப்பூர்வமாக அவர்கள் அதை மேற்கொள்வார்கள், நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். சமூக வலைதளத்தில் வந்து திமுகவினருக்கு எதிராக வந்து அதிக அளவு கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை எல்லா சம்பவங்களிலும் அப்படித்தான் அவர்கள் ஒரு குழுவினர் தொடர்ந்து வெறுப்பை விதைத்து வருகிறார்கள். திமுக ஆட்சியில் இருப்பதனால் ஆளும் கட்சி என்கிற முறையில் இத்தகைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறது என்று நாம் பொதுவாக சொல்ல முடியாத அளவுக்கு திட்டமிட்டே திமுகவுக்கு எதிரான, திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பை சிலர் பரப்பி வருகிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. அவ்வளவுதான். நிர்மலா சீதாராமன் வந்து இன்னைக்கு டெல்லியிலிருந்து கோயம்புத்தூர் வழியாக கரூர் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க நேரில் வந்து சந்திச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆறுதல் சொல்ல வருவதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த